வணக்கம். சமீப காலத்துக்கு முதல், அதாவது 2 வாரத்துக்கு முதல் வந்து இந்த எஃப்நாட் யூடியூபர் எஸ்கே வீலாக் எஸ் கிருஷ்ணா சம்பந்தமான அப்டேட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது புலம்பெயர் தேசங்களில் உள்ள ஆதரவாளர்களிடம் இருந்து பெறப்படுற பணத்தை வந்து அவர் கையாடல் பண்ணியிருக்கிறார். அதாவது வந்து தான் வந்து தாயகத்தில் கஷ்டப்படுற மக்களுக்கு தான் உதவி செய்கிறேன்னு சொல்லி ஒரு பதியப்படாத ஒரு சேரிட்டியை பதிவு செய்ததாக காட்டிக்கொண்டு பல கோடி ரூபா புலம்பெயர் தேசத்து உறவுகளிடமிருந்து வேண்டி தான் சில உதவிகளை தாயத்து மக்களுக்கு செய்கிறோம் என்று சொல்லி பல காணொலிகள் வந்திருக்கதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது இந்த உண்மைத்தன்மை, அதாவது இந்த ஃப்ரோட் வந்து இப்போ நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த சம்பவம் நடக்க நான் தாயத்தில் நிற்கிறேன். அவர்கிட்ட வந்து 9 கோடி ரூபா நிலையான வைப்பு கமர்ஷியல் பேங்க்லையும் பல கோடி மதிப்புள்ள வீடு கட்டி கொண்டிருப்பதையும் வந்து அப்டேட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நேரத்தில் இந்த 2 வாரத்துக்கு மேலே எல்லாரும் தங்களுடைய ஆதங்கமும் ஆத்திரத்தையும் கோவத்தையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். எனக்கு உண்மையாக அது சம்பந்தமாக வந்து எந்த விதமான காழ்ப்புணர்வோ கோவமோ எனக்கு இல்லைன்னு சொன்னால், இதுக்கு முழு முதல் காரணமாக இருந்தால் இந்த புலம்பெயர் தேசத்தில் உள்ள நாங்கள் தான். ஏன்னு சொன்னால் நாங்கள் அவதானமாக இல்லை. எங்களுக்கு ஒரு வலியும் வேதனையும் தலைக்குள்ள ஒரு பெரிய ஒரு சுமையும் இருந்து கொண்டிருக்கு. எப்போன்னு சொன்னால், அந்த எப்போதுல இருந்துன்னு சொன்னால், இந்த முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தத்தில் நாங்கள் இந்த வீதி முழுத்துல ரோடா கத்தி குளறி இந்த பார்லிமெண்ட் ஸ்கொயரில் வந்து 70 நாட்களுக்கு மேற்பட்டு அதிலே படுத்திருந்து இந்த போரை நிறுத்தணும் என்று சொல்லி கஷ்டப்பட்டு எந்த பலனும் இல்லாம போனது. அதை விட்டு லட்சக்கணக்கான மக்கள் இறந்தது. அந்த வலி எங்களுக்கு இப்போ வரைக்கும் இருக்குது. அதனால இந்த தாயத்தில் இப்போது மக்கள் அந்த 2009க்கு பிறகு மக்கள் கஷ்டப்படுகிறார் என்ற அந்த தகவல் அறிஞ்சதிலிருந்து நாங்கள் அப்பப்போ வந்து உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது வழக்கம். இது 2009 சுனாமி நடந்த காலங்களிலிருந்தே எங்களுடைய மாண்பு, அது எங்களுடைய இனம் என்று சொல்லி அந்த உதவிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ அதை இவர்கள் வந்து சரியாக பாவிச்சு கொள்கிறார்கள். இப்படியானவர்கள் யூடியூபர்ஸ் அண்ட் சோசியல் மீடியாவில் பிரபலியமாக இருக்கிறவர்கள் அவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் 100% உதவி வேண்டி கொடுக்குறோம் என்று சொல்கிற எல்லாருமே வந்து இந்த விளையாட்டை செய்து கொண்டு தான் இருக்கணும். அதில் எனக்கு எந்த சந்தேகமே இல்லை. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், எங்களை நோக்கி ஒரு உதவி ஒன்று வந்துச்சுன்னு சொன்னால், தென்மராட்சியில் ஒரு அம்மா சொல்கிறா, தனக்கு ஒரு வயசான மகள் இருக்குது, அவள் போய் குளிக்கிற கூட வீட்டை கிணறுல பக்கத்து வீட்டில் குளிக்கிறா, இரவு 6 மணிக்கு போனால் அந்த வீட்டுக்காரர்கள் தங்களை ஒரு மாதிரி பார்க்கணும்னு சொன்ன இடத்துல நாங்கள் நண்பர்கள் குழாமெல்லாம் சேர்ந்து அந்த வீட்டில் வந்து ஒரு கிணறு வெட்டி கொடுத்துனாங்க. அப்போ எங்களுடைய பேர் அதில் போட்டாங்க, நாங்கள் நண்பர் குழாமன்ட்டு போட. இப்போ நாங்கள் உதவி செய்தது எந்த வைரல் காணொலி அது வந்து அந்த யூடியூபர்ஸ் மூலமே காசை அனுப்பி செய்கிறோம். ஆனால் நாங்கள் அந்த காசு அனுப்ப அவர் அந்த கிணத்துக்கு முன்னால் நின்று வெட்டின கிணத்துக்கு முன்னால் வந்து வேறு ஒரு ஆளோட பேரை சொல்கிறார், இது இன்னாருக்கு உதவி செய்யணும். அப்போ நாங்கள் கேட்குறோம், தம்பி இது நாங்கள் கட்டின கிணறு, நீங்கள் அவியலை சொல்ல இல்லைன்னா அவியல் கொண்டு வந்து காசு தந்தவியல் அந்த காசு திரும்பி விட எங்களுக்கு மெனம் இல்லை, அதை வேறு ஒரு உதவிக்கு செய்யலாம்ல. அப்படியே தெரியுது, அப்பட்டமாக தெரியுது. அடையப்பா நாங்கள் கொடுத்த காசு எங்களோட பேரை சொல்லுங்க, சொல்லாட்டிலும் பரவாயில்ல, மற்றவரோட பேரை சொல்லாதீங்க. அப்பவே 2 வருஷத்துக்கு மேலே இந்த மாதிரியான சுத்து மாத்திரை நாங்கள் பார்த்துறோம். பரவாயில்ல, ஓகே, நாங்கள் ஒரு 100 ரூபா அனுப்பினா ஒரு 50 ரூபா போய் சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு சேருது தானே என்ற அந்த ஒரு இது என்னன்னு சொன்னால், நாங்கள் இங்கேருந்து இதையெல்லாம் வெரிஃபைட் பண்ணி கொண்டு இருக்கலாது கிடைக்குதோ, ஓகே, அதில் ஏதோ ஒரு உதவியை பெறுதலோ, இப்படித்தான் நாங்கள் மேலில் இருக்கோம், எல்லாரும் இருக்கிறதால இதுதான் அவங்களுக்கு கிடைச்ச நல்ல ப்ளஸ். அதனால் இப்படியான விஷயங்களை தொட்டு நிற்பின சப்ஸ்கிரைபரை கூட்டுறதுக்கும் 4 பேரை சேவ் பண்ணுறதுக்கும் காசை வீண்டுறதுக்கும் இது இவர்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமாக அமைஞ்சிட்டுது. ஸோ இனிமேல் நாங்கள் ரொம்ப அவதானமாக இருக்கணும். அவதானம்ன்றதில் இந்த இப்படியான பணம் அனுப்புறதை நிப்பாட்டணும். போர் முடிஞ்சு 2 தசாப்தமாகி கொண்டிருக்குது. இப்போ அதையே சாட்டி அங்கே உள்ள மக்கள் வந்து தங்களை சோம்புறியெல்லாம் மாற்றி கொண்டிருக்கிறார்கள். நான் இப்போ 2 வாரத்துக்கு முதலும் தாயத்தில் போய் நின்றேன். அங்கே உள்ள மக்கள்ன்றதை விட உழைப்பாளிகள் உழைப்பை நோக்கி ஓடுறதுக்கு தயாராக இல்லை. ஈவன் 35-40 வயசு உள்ள ஆக்கள் கூட ஏதாவது அங்கே ஒரு தொழில் முயற்சி இல்லை. யாரை கேட்டாலும் கனடா போடுறது, லண்டன் போடுறது, இப்படியான இதில் தானே எங்களுக்கு அப்படின்னா ஒரு ஒர்க் பர்மிட் விசா எடுக்க இல்லாத ஏதோ நான் இங்கே வந்து ஹோம் ஆஃபீஸில் வந்து எடுத்து அப்படியே அவளுக்கு சீட்டாக கொடுக்குற மாதிரி. ஏன்னு சொன்னால் அவளுடைய அந்த முன்னோக்கி நகர்ற எண்ணம் என்பது வந்து சைவராயிட்டு பூச்சியமாயிட்டுது. இதுக்கு முக்கிய காரணம் புலம்பெயர் தேசத்திற்கு நாங்கள் தான் முற்றாக நிறுத்தணும். இனிமேல் அவர்களுக்கு நாங்கள் ஏதாவது உதவி செய்யணும்னு சொன்னால் எங்களுடைய முதலீடு அங்கே இருக்கணும். அதுவும் அங்கே உள்ளவரை நம்பி கொடுக்கறது அது மாதிரி ஒரு முட்டாள்தனம் எதுவுமே இல்லை. சரியான முறையில் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், கந்தையா பாஸ்கரன் லிபரா
அவர் வந்து ஒரு பெரிய ஒரு கூட்டணி இந்த பண்ணையை ரீச்சான்ற ஒரு ஃபார்ம் உருவாக்கி அங்கே 300க்கும் மேற்பட்ட ஆட்களுக்கு வேலை கொடுக்கும். அது மாதிரி வேற வேற அதாவது எங்களுடைய முழு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களை உருவாக்கி அங்களுக்கு வேலை எடுக்கணும். உனக்கு நீ உழைச்சி முன்னோருமெண்டா வா, மற்றபடி இங்கேருந்து நாங்கள் காசு அனுப்பி அப்படி ஒரு காணொளி வருது, இப்படி ஒரு வைரலான உதவி கேட்டு வருதுன்னு சொல்லி செய்ய 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 அவர்கள் எங்களுடைய இரக்கத்தன்மையை அழகா வச்சு செய்யணும். நான் அந்த ஒரு குறிப்பிட்ட நாள் இப்போ சரியா 2 வாரத்துக்கு மேல் இந்த கிருஷ்ணாந்த சம்பவம் நடக்க நாங்கள் இருக்க நிறைய விஷயம் கவனிச்சு பார்த்தேன். அங்கே உள்ளவர்களுக்கு எந்த முயற்சியுமே இல்லை. எதை கேட்டாலும் இஞ்சி என்ன செய்கிறது, இஞ்சி என்ன செய்யறான்னு ஈஸியாக சொல்லிடணும். ஒரு அவசரத்துக்கு ஒரு வீட்டு வேலைக்கோ ஒரு கட்டிட வேலைக்கு ஆளை பிடிச்சா அங்கே ஆள் பிடிக்க முடியுதில்லை. அங்கே உள்ள மேத்திரிமார்கள் கட்டிட வேலை செய்கிறார்கள் ஆளை தேடி தீர்றாங்க. இதுக்கு முக்கிய காரணம் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறார்கள் அனுப்புகிற காசு. இனிமேலும் நாங்கள் இதையே செய்து கொண்டிருந்தோம்னு சொன்னா உண்மையா அந்த மக்களை மேலும் 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 சோம்பொறி ஆக்குற வேலையை தவிர வேறு எதுவுமே இல்லை. வெளிநாட்டுக்காரரை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நினைக்கிறது இவன் லண்டன்ல இருக்கணும், லண்டன்ல தந்தானே, லண்டன் தந்தா உங்கள்கிட்ட இல்லாத காசோ, கனடாவில் இருந்தா உங்கள்கிட்ட இல்லாத டாலர்ஸோ, அப்படி இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் தர வேண்டிய தேவை என்ன? ஏன் நாங்கள் உங்களுக்கு தரணும்? எங்கட இறக்க குணத்தை நாங்கள் சுனாமி காலத்திலேருந்து செய்ய 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 நீங்கள் 100க்கு 90 திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன், அந்த விகிதாசாரம் இதுதான். 90% மென்டாலிட்டி இதுதான். இப்போ ஒருத்தன் பிடிபட்டுட்டான் இவ்வளவு சுத்தமாத்த பண்ணிட்டான்டா அப்புறம் தான் நாங்கள் அங்கே உள்ளாக்கள் இங்கே உள்ளாக்கள் எல்லாம் கத்திக்குள்ளோடுறோம். ஆனால் எங்களுக்கு தெரியும். ஆனால் இது ஒரு சந்தர்ப்பம். இனிமேல் ₹1 கூட இங்கே இருந்து எந்த ஒரு உதவி திட்டத்தை நோக்கி கொடுக்காதீங்க. அவங்க அங்கே உள்ளவங்க பொறுப்பாக வேண்டி வச்சு செய்கிறாங்க. அதை விட அங்கே வேண்டுற மக்களும் இன்றைக்கு ஓகே ஒரு என்ன செய்கிறோம், ஓகே வாழ்வாதாரம் சொல்லி அந்த வீட்டுக்கு நாங்கள் ஒரு கோழி கூட அடிச்சு கொடுக்குறோம், இல்லைன்னா 2 மாட்டை வேண்டி கொடுக்குறோம், ஒரு 100 கோழி வேண்டி கொடுக்குறோம், ஏதாவது செய்து முன்னேறிட்டு போனால் இந்த வருஷம் வேண்டி கொடுத்துட்டு அடுத்த வருஷம் போய் பார்த்தீங்கன்னா அது ஒன்றுமே இருக்காது. கேட்டால் ஏதாவது ஒரு காரணம், சரி அண்ணே எனக்கு ஒரு மோட்டர் சைக்கிள் வேணுமுன்னே இப்படி தொழில் செய்கிறேன்னு எனக்கு போய் வரக்கு மோட்டர் சைக்கிள் வேண்டி பார்த்தா அதை கொடுத்து போட்டு ஏதோ நாசம் பண்ணி போனோம். கடல் உபகரணங்கள் போட் இன்ஜின் விலை வேண்டி கொடுத்தா அடுத்த வருஷம் போய் அந்த விலையும் இல்லை போட்டும் இல்லை. அவங்களுக்கு அந்த வேலை தெரியுது இல்லை. அவள் லண்டன்லேருந்து தந்தவிய, அவள் கனடாவிலேருந்து தந்தவிய. இப்படிதான் எங்களோட இனப்பம் போய்கொண்டிருக்கு. அந்த மண்ணும் மக்களும் எவ்வளவு மோசமான அந்த இயலாம சோம்பரித்தனத்துக்கு போகணும் போய்கொண்டிருக்கிறார்கள். ஒற்று சிலர்கள் இருக்கிறார்கள் திட்டமா 7 நாளும் 6 நாளும் வேலை செஞ்சு அதில் இந்த பிரயத்தப்பட்டு நல்லா உழைச்சு முன்னோறி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நான் சொல்ல வரையில்லை, நொண்டி சாட்டு சொல்லி கொண்டிருக்கிற ஆட்களுக்கு சொல்றேன். இப்போ நான் இலங்கையில் இருந்துட்டு இந்தியா வந்தான், தமிழ்நாட்டுக்கு வந்தான். தமிழ்நாட்டில் நான் கவனிச்ச விஷயம், விடியப்புறம் 3-4 மணிக்கு ஒவ்வொருத்தரும் பறக்க உழைக்கிறார்கள். கூலி வேலைக்கு போகிறவன் எழும்பி ஓடுறான், சாப்பாட்டு கடை வைக்கிறவன், ஆஃபீஸுக்கு போகிறவன், டிரான்ஸ்போர்ட் செய்கிறவன் பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய முன்னேற்றத்தை நோக்கி உழைப்ப அந்த அளவுக்கு செலுத்தி கொண்டிருக்கிறார். அதுவும் அந்த நாளில் இந்தியாவில் உங்களுக்கு தெரியும் எப்படி வெயில், அந்த வெயிலேயே அவர்கள் ஊட உழைக்கிறார்கள். நட்டு வெயிலே இந்த உழைப்பை கொட்டி கொண்டிருக்கிறார். எங்கட மண்ணில் போனால் காலையில் 12 மணி வந்து ரோட்டில் ஒருத்தரையும் பார்க்கலாம், ஐயோ இந்த வெயிலுக்கு சுற்றி இல்லாது பூயிலாது வரையிலான்னு சொல்லி காலநிலையை ஈஸியாக அதை காரணம் சாட்டி தங்களுடைய முயற்சியை அப்படியே மட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மொத்தமாக ஓவரோலாக பார்க்கல புலம்பெயர் தேசத்துலேருந்து போகிற காசு அந்த மண்ணை பழுதாக்கி கொண்டிருக்கு. நீங்கள் விடுமுறைக்கு போனால் கூப்பிட்டு இருத்தி காய்ச்சி பேசி உணவருந்தி அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாம் போகிற விஷயம். காசாக ₹1 கூட இனி கொடுத்து அந்த மக்களை மேலும் 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 பழுதாக்காதீங்க. நாங்கள் எங்கட நண்பர்களாம் பல வருடமாக நாங்கள் இதை ஏதோ ஒரு உதவி என்று சொல்லி இதை வரைக்க கேட்டு செய்து கொண்டிருக்கோம். நாங்கள் கடந்த வாரத்துக்கு பிறகு முடிவெடுத்துட்டோம், எந்த உதவியும் பணமாக நாங்கள் இது ஏதாவது செய்கிறா இருந்தால் நாங்கள் ஒரு தொழிலை ஒரு துறை அங்கே உருவாக்கி செய்கிறதா. மற்றபடி எவ்வளவு கொடூரமான அந்த வீடியோ எடுக்கிற விதம் அந்த மாதிரி தானே சென்டிமெண்ட்டாக தானே அவங்க எடுக்கிறது. இனி எது வந்தாலும் நாங்கள் செய்ய இனி தயாராக இல்லை. அதை நாங்கள் எங்களுடைய சந்தோஷத்துக்கு இங்கே பயன்படுத்தி போட்டு போகலாம்ன்ற முடிவுக்கு வந்திருக்கிறோம். இதை நீங்கள் அங்கே உள்ளவர்கள் புளியா ஏதாவது கொமெண்ட் போட்டாலும் சரி, இல்லை இங்கே உள்ள விளங்காமல் இன்னும் செய்து கொடுத்து நொந்து பழுத்தாலும் இனி எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. இது மாதிரி ஒரு கடுமையான வீடியோ நான் இது வரைக்கும் நான் போட்டேன் இல்லைன்னு சொன்னால் அந்த வேறு வழி இல்லை. சில விஷயங்களை நாங்கள் கடுமையாக தண்டிச்சாதான். ஏன்னா குற்றம் எப்படி குறையும்னு சொன்னால் தண்டனையில் கடுமையாக இருக்கிற வரைக்கும் தான் குற்றம் குறையும்னு சொல்லுவாங்க.
அது மாதிரியான ஒரு வழிபாடு தான் இந்த காணொளி. புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற எல்லோரும் விளங்கி கொள்ளுங்கோ, முழுமையாக நிறுத்துங்கோ. முதல் அவர்கள்ட்ட முயற்சி வரட்டும், அதுக்கு பிறகு நான் சொன்ன மாதிரியான விஷயங்களை யோசிங்க. இதுக்கு பிறகு இது நல்ல வேளை எங்களுக்குன்னு சொல்ற ஒரு நாடு கிடைச்சிருந்தா யோசிச்சு பாருங்க, எந்தெந்த வழியில நாங்கள் கொட்டியிருப்போம், இவ்வளோ நாசம் பண்ணிருப்போம். எல்லா பக்கத்தாலையும் யோசிச்சு நாங்கள் உண்மையாக கவலைப்பட வேண்டியிருக்கு. நன்றி, வணக்கம்.